ஸ்டூடெண்ட்ஸ் லீனியர் அல்ஜிப்ராவில் நெக்ஸ்ட்டு செக்ஷன் என்னங்கிறத பார்ப்போம். சப்ஸ்பேசஸ்னால் ஆல்ரெடி நம்ம வெக்டர் ஸ்பேசஸ் என்னங்கிறத பார்த்தோம். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்டு மல்டிப்ளிகேஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். சரியா? இப்போ இதில் சப்ஸ்பேசஸ் அப்படிங்கிறது என்னென்னா வெக்டர் ஸ்பேஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சப்செட், அதாவது வெக்டாருங்கிற ஒரு செட்டிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சப்செட்டு தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். Let V be a vector space over a field F. A non-empty subset W of V is called a subspace of V. அது சப்ஸ்பேஸாக எப்போ இருக்க முடியும் அப்படின்னா, இஃப் W itself is a vector space over F under the operations of V. அதாவது Wங்கிறதும் ஒரு வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும் ஓவர் த ஃபீல்டு F. அந்த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் V என்னென்ன நம்ம சொல்லுவோம்? ஆப்ரேஷன்ஸை நம்ம சொன்னோம்ல, இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு யூ, அப்புறம் ஆல்ஃபா இன்ட்டு யூ ப்ளஸ் வி, அந்த மாதிரிலாம் நம்ம சில ஆப்ரேஷன்ஸ் போட்டோம்ல, அது படி. சரியா? இப்போ அடுத்தது இதிலே பேஸ் பண்ணி ஒரு தியரம் பாருங்கள். லெட் வி பி a vector space over F. A non-empty subset W of V is a subspace of V. அதாவது ஒரு நான்-எம்டி சப்செட் W எடுத்துக்கிறோம்னா அது Vயினுடைய சப்ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் W is closed with respect to vector addition and scalar multiplication in V. Wங்கிறது என்னவாக இருக்கணும்னா closed with respect to vector addition and scalar multiplication. ஆல்ரெடி உங்களுக்கு நான் குரூப்பில் சொல்லியிருக்கேன். அதாவது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸு, அதுக்கப்புறம் காம்படேட்டிவ், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. இந்த 5 சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை வந்து அபேலியன் குரூப்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் என்னென்னா வெக்டார் அடிஷன் அண்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இது க்ளோஸ்டா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டபிள்யூங்கிறத சப்ஸ்பேஸ் ஆஃப் வின்னு எடுத்துக்கிறோம். தென் டபிள்யூங்கிறது ஒரு வெக்டார் ஸ்பேஸாகவே கன்சிடர் பண்ணிவிட்டு டபிள்யூ இஸ் க்ளோஸ்டு. இது வந்து என்னென்னா வியினோட சப்ஸ்பேசஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு வெக்டார் ஸ்பேஸாகவே இருக்கும். இப்போ வெக்டார் ஸ்பேஸில் வரக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் அத்தனையுமே இதில் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதை வச்சு சொல்லும் போது இது வந்து க்ளோஸ்டு. சரியா? கான்வர்ஸ், ஏன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு அசம்ஷன் வந்து சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லி நம்ம அது வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லி கொடுத்தோம். அதுக்கு அடுத்தது கான்வர்ஸ் பார்ட் வந்து டபிள்யூங்கிறது நான் எம்டி சப்செட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நான் எம்டி சப்செட்டுன்னு சொல்லும் போது யூவிங்கிறது டபிள்யூலேருந்து எடுக்கப்பட்ட 2 வெக்டார்ஸ் இருக்குன்னா யூங்கிறது டபிள்யூலையும் ஆல்ஃபாங்கிறது எஃப்லையும் இருக்கும். யூ ப்ளஸ் வி டபிள்யூவில் இருக்குது அப்படிங்கும்போது ஆல்ஃபா இன்ட்டு யூங்கிறதும் டபிள்யூவில் இருக்கும். அதாவது அடிஷனே இருக்குது, அப்புறம் அந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் இருக்குது. இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டபிள்யூங்கிறது சப்ஸ்பேஸா, ஃபஸ்ட்டு அசம்ஷனில் டபிள்யூங்கிறது சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணிடணும். அதாவது இட் இஸ் க்ளோஸ்டுன்னு. இப்போ இங்கே என்ன ப்ரூவ் பண்ணணும்னா டபிள்யூங்கிறது சப்ஸ்பேஸானு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த இதில் வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா டபிள்யூங்கிறது பார்த்தீங்கன்னா நான் எம்டி, அது ஏன்னா சப்செட் ஆஃப் வின்னு சொல்லும்போது இது நான் எம்டி தான். தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் எலமெண்ட் யூங்கிறத எடுத்துக்கிறோம். அந்த யூங்கிற எலமெண்ட் வந்து டபிள்யூலேருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். அப்போ 0 இன்ட்டு யூங்கிறது என்னது 0 தான். சரி, அதுவும் வந்து டபிள்யூவில் இருக்குது. அப்புறம் விங்கிறத எடுத்துக்கோங்க. விங்கிறதும் என்னென்னா -1 இன்ட்டு வின்னு கன்சிடர் பண்ணும்போது மைனஸ் வியும் டபிள்யூவில் இருக்குது. அதை வச்சு சொல்லும் போது டபிள்யூங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டைன்ஸ் 0 அண்ட் த அடிட்டிவ் இன்வர்ஸ். ஏன்னா அடிட்டிவில் இன்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், மல்டிப்ளிகேட்டிவில் இன்வர்ஸ் என்ன வரும் உங்களுக்கு? ஏன்னு இருந்ததுன்னா 1/a வரும், எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா 1/xன்னு வரும். சரியா? இப்போ அடிட்டிவ் இன்வர்ஸும் இருக்குது. அப்போ அதை வச்சு சொல்லும்போது W இஸ் அ அடிட்டிவ் சப் குரூப் ஆஃப் V. அப்போ யூங்கிறது டபிள்யூவில் இருக்குது, அதேமாதிரி ஆல்ஃபாங்கிறது எஃப்பில் இருக்குன்னா ஆல்ஃபா யூவும் என்னது டபிள்யூவில் இருக்குது. இப்போ இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் டபிள்யூ எல்லாமே எலமெண்ட்ஸ் ஆஃப் விங்கிறதுனால அதர் ஆக்சியம்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரூவாக தான் இருக்கும். அதனால் இது என்னன்னு சொல்லலாம்னா டபிள்யூ இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி அப்படின்னு சொல்லிடுறோம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா விங்கிறது சப்ஸ்பேஸு ஓவர் அ ஃபீல்டு எஃப். நான் எம்டி சப்செட் டபிள்யூ ஆஃப் விங்கிறதும் சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது இஃப் அண்ட் ஒன்லி இஃப் யூங்கிறது டபிள்யூலேருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும், ஆல்ஃபா பீட்டாங்கிறது எஃப்லேருந்து எடுக்கப்பட்டதாக இருந்து ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வியும் டபிள்யூவில் இருக்கா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இது என்ன மாதிரி கண்டிஷன்ப்பா? இது வந்து நம்ம வெக்டார் ஸ்பேஸில் நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ டபிள்யூ வெக்டார் ஸ்பேஸ் வியில் இருக்கும்போது டபிள்யூங்கிறது வியினோட சப்செட்டாக சொல்லும் போது ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா விங்கிறதும் டபிள்யூவில் இருக்கும். அதை வச்சு இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது என்னங்கிறத பாருங்கள். அதே தான் பேஸ் பண்ணி சொல்கிற மாதிரி. சரியா? அடுத்தது பாருங்கள், 0 அண்ட் விங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் எனி வெக்டார் ஸ்பேஸ் வின்னா இது ட்ரிவியல் சப்ஸ்பேஸ் தான். ஏன்னா விங்கிறத எடுத்துட்டிங்கன்னா வி இட் செல்ஃப் வி ஒரு வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லும்போது விங்கிறது ஒரு அதுவும் ஒரு இட் செல்ஃபே வெக்டார் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். 0ங்கிறதும் அப்போ விங்கிறத எடுத்துக்கிறீங்கன்னா விங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா
அதுக்கான சப்ஸ்பேஸு வீணே இருக்கும். இப்போ செட்டுன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோப்பா, அந்த செட்டில் வந்து 1 2ங்கிற 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கு சப்செட் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 1 எழுதுவீங்க, 2 எழுதுவீங்க தனியாக, அப்புறம் 1 2ங்கிறது ஒரு செட்டாக இருக்கும். செட்டுக்குள்ளார எடுக்கக்கூடிய சப்செட்டுமே அந்த செட்டாக இருக்கும். அதனால் வீன்னு எடுத்துட்டிங்கன்னா வீங்கிறதும் அதில் வரக்கூடிய ஒரு வீன்னு எடுத்துட்டாலும் அதுவும் ஒரு சப்ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. சரியா? அப்புறம் W இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் R கியூபா அப்படிங்கிறது அந்த 3 வேல்யூஸு போடுற மாதிரி, அதாவது ஆல்ஃபா இன்ட்டு A,0,0 அப்புறம் B,0,0 இதை வச்சு இது போடுறதுப்பா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா R கியூப்லேயே Wவை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு U அண்ட் Vயை நீங்கள் எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் ஆல்ஃபா U ப்ளஸ் பீட்டா Vக்கு நீங்கள் இதை சொல்லணும். சரியா? அதே மாதிரி இந்த இதில் வந்து x/a, அதாவது Wங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லைன் x/a ப்ளஸ் ஈக்குவல் டு y/b ஈக்குவல் டு z/c இருக்குன்னா ABC இந்த 3மே வந்து நாட் ஆல் 0. அதனால் இந்த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இந்த லைனில் இருக்கக்கூடியது ஆரிஜினை பேஸ் பண்ணி வர்றது எல்லாமே என்னென்னா சப்ஸ்பேஸ் ஆஃப் ஆர் கியூப்னா என்னது? ரியல் நம்பர்ஸில் வரக்கூடிய 3 எலமெண்ட்ஸ். சரியா? அப்போ அது மாதிரி அதை டிஃபைன் பண்ணிக்கிறோம். அடுத்தது Wங்கிறதுல வந்து AB0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இந்த XY பிளேன். A அண்ட் B இருக்குது, 0 அடுத்தது அப்படிங்கும்போது XYயில் இருக்குது, இசட்டுங்கிறதுல இல்லை. அதனால் இதனுடைய இது வந்து எதில் இருக்குன்னா XY பிளேனில் இருக்குதுன்னு சொல்லிடுறோம். அப்புறம் LX ப்ளஸ் MY ப்ளஸ் NZ இது வந்து நீங்கள் இந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியிலே நார்மல் ஃபார்மில் பார்த்துருப்பீங்க. அதில் யூங்கிறது A1 B1 C1, விங்கிறது A2 B2 C2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இது 2 ஈக்குவேஷன்ஸாக வரும். அதை ஆல்ஃபா இன்ட்டு ப்ளஸ் பீட்டா இன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு L இன்ட்டு M ப்ளஸ் M இன்ட்டு ப்ளஸ் N இன்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா U ப்ளஸ் பீட்டா V பிலாங்ஸ் டு என்னது W. இந்த கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னாவே Wங்கிறது இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் ஆர் கியூப். சரியாப்பா? அதே மாதிரி W இஸ் ஈக்குவல் டு என்னென்னா F such that F belongs to F of Xன்றது அண்ட் F of A ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற மாதிரி அசம்ஷன் கொடுத்துட்டோம்னா Wங்கிறது செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் எல்லாமே F of Xன்னு சொல்லும் போது அதில் பாலினாமியல்ஸ் வரும். சரியா? செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ். இப்போ F அண்ட் Gங்கிறத எடுத்துக்கிறீங்க. F of X இல்லைன்னா ஆல்ஃபா பீட்டாங்கிறது Fங்கிற ஃபீல்டில் எடுத்துட்டீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா Gங்கிறதும் Wவில் இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணோம்னா ஏங்கிறது இட்ஸ் அ ரூட் ஆஃப் திஸ், இதுக்குரிய ரூட்டா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ அதுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா F of Aங்கிறது ஒரு 0ங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா? அப்போ ஆல்ஃபா இன்ட்டு F of Aனா 0 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு G of Aங்கும்போது 0, ஆல்ஃபா இன்ட்டு 0 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 0 வந்து 0 தான். அப்போ ஆல்ஃபாங்கிறது ரூட். ஆல்ஃபா அந்த வேல்யூ வந்து 0 வந்ததுனாவே அதனுடைய ரூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இது ஓகே. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வரதில்ல 2/2, அதுவும் வெக்டார் ஸ்பேஸில் இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 இதில் வந்து இது ஒரு சப்ஸ்பேஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 சப்ஸ்பேசஸ் வந்து வெக்டார் ஸ்பேஸில் எடுக்கப்படுது, அதுவும் வந்து ஒரு சப்ஸ்பேஸ் தான். ஏன்னா இப்போ A அண்ட் Bங்கிற 2 சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். A இன்டர்செக்ஷன் B வந்து Bனுடைய சப்ஸ்பேஸாங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறோம்னா 0ங்கிறது ஒன்று எடுத்துக்கிறீங்க. அப்போ 0ங்கிறத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து நான் எம்டி. 0ங்கிறது A இன்டர்செக்ஷன் Bயில் எடுத்துக்கும் போது A இன்டர்செக்ஷன் B கண்டிப்பாக நான் எம்டி தான். சரியா? அப்போ A இன்டர்செக்ஷன் Bலேருந்து U, V 2 எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க. Fங்கிறதுலேருந்து ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்கிறீங்க. இப்போ UVங்கிறத எடுத்துக்கும் போது UVங்கிறது Aலையும் UVங்கிறது Bலையும் எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆல்ஃபா U ப்ளஸ் பீட்டா V வந்து பிலாங்ஸ் டு A, அதே மாதிரி இதுவும் அதிலே இருக்கும். சரியா? அப்போ ஏற்கனவே நமக்கு A அண்ட் Bங்கிறது சப்ஸ்பேசஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏங்கிறதுலையும் ஆல்ஃபா U ப்ளஸ் பீட்டா V இதுவும் வந்து Aல இருக்குது, அதே மாதிரி இதுவும் Bயில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா A அண்ட் B ரெண்டுத்துலேயுமே இருக்குது அப்படிங்கும்போது அது இன்டர்செக்ஷனும் இதில் வரும். சரியா? அப்போ A இன்டர்செக்ஷன் Bங்கிறதும் இதனுடைய சப்ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்டர்செக்ஷன். இப்போ யூனியன் ஆஃப் 2 ஸ்பேசஸ் எடுத்துக்கிட்டீங்க, சப்ஸ்பேசஸ் யூனியன் ஆஃப் 2 சப்ஸ்பேசஸ் ஆஃப் எ வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துட்டேன்னா அது வந்து சப்ஸ்பேஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா A யூனியன் Bங்கிறது ஆர் கியூப்பில் வரக்கூடிய சப்ஸ்பேஸ் கிடையாது. அப்போ அதாவது A அண்ட் Bங்கிறது சப்ஸ்பேசஸ் ஆஃப் ஆர் கியூப்புங்கிறது இதில் தெரியுது. ஆனால் A யூனியன் Bன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கான சப்ஸ்பேஸு இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தோம்னா 1,0,0 0 1,0 இதை வந்து ஆட் பண்ணி பாருங்களேன். இது A யூனியன் Bயில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வராது. சரியா? அதனால் இது சப்ஸ்பேஸ் கிடையாது. ஆனால் எப்போ அது சப்ஸ்பேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் த அதர். ஒன்று A B கண்டெய்ண்டில் இருக்கணும், அல்லது B இஸ் கண்டெய்ன்ட் இன் ஏன்னு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இது ஓகே. சரியா? அதுக்கான ஒரு தியரமும் இங்கே இருக்குது. சரி,
அடுத்தது பாருங்கள் ஏ அண்ட் பிங்கிற சப்ஸ்பேசஸ் ஆஃப் வின்னு எடுத்துட்டோம்னா ஏ ப்ளஸ் பிக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ப்ரூவ் ஆகுதாங்கிறத பார்க்கணும். V1ங்கிறது A1 B1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா V2 வந்து A2 ப்ளஸ் B2ங்கிறத எடுத்துக்குவீங்க. இப்போ A1 A2ங்கிறது BAயில் இருக்குது, B1 B2ங்கிறது Bயில் இருக்குது. சரி, அப்படி எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இதை வந்து அந்த அடிஷன் கண்டிஷனில் கொண்டு வரும். ஏன்னா நார்மல் அடிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வரும்போது இதில் A ப்ளஸ் பிங்கிறது வியினோட சப்ஸ்பேஸ். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது A ப்ளஸ் பியில் கண்டெயின்டாக இருக்குது, பிங்கிறது A ப்ளஸ் பியில் கண்டெயின்டாக இருக்குது. இப்போ அதை வச்சு பார்க்கும்போது A ப்ளஸ் பிங்கிறது பார்க்கும்போது டபிள்யூங்கிறது இது மூலிமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா WB எனி, அதாவது என்ன சொல்கிறோம்னா A ப்ளஸ் பிங்கிறது வியினோட சப்ஸ்பேஸு. அப்போ ஏங்கிறது இது மூலிமா என்ன தெரியுது, கண்டெயின் இன் A ப்ளஸ் பிங்கிறதும் கண்டெயின் இன் A ப்ளஸ் பி தெரியுது. அதுக்கடுத்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்னா டபிள்யூங்கிறது எனி சப்ஸ்பேஸ் ஆஃப் வின்னு சொல்லிட்டு கண்டெய்னிங் ஏ அண்ட் பின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ A ப்ளஸ் பிங்கிறது வந்து டபிள்யூவில் கண்டெயின்ட் ஆகிருக்குன்னு சொல்லும்போது விங்கிறது A ப்ளஸ் பியில் எடுத்துக்கிறோம். அப்போ V ஈக்குவல் டு என்ன இருக்கலாம்னா ஸ்மால் A ப்ளஸ் பி. ஏ இஸ் கண்டெயின்ட் இன் டபிள்யூனா ஸ்மால் ஏங்கிறது டபிள்யூவில் இருக்கும். அதே மாதிரி B இஸ் கண்டெயின்ட் இன் B பிலாங்ஸ் டு டபிள்யூ. அப்போ A ப்ளஸ் பி A ப்ளஸ் பியை நம்ம ஆல்ரெடி என்ன வின்னு சொல்லியிருக்கோம். சரியா, அதை சொல்லும்போது V வந்து பிலாங்ஸ் டு W தான். சரியா, இப்போ இதை வச்சு சொல்லும்போது A ப்ளஸ் பி இஸ் கண்டெயின்ட் W ஸோ தட் A ப்ளஸ் பிங்கிறது ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் V கண்டெய்னிங் A அண்ட் B. சரியா, அதே மாதிரி அடுத்ததும் பாருங்கள், இதே மாதிரி தான் சப்ஸ்பேசஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சில இது அப்படியே வருதுப்பா. டைரக்ட் சம் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். டைரக்ட் சம்முங்கிறத பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சப்ஸ்பேசஸ்னால் என்னங்கிறத பார்த்தோம். டைரக்ட் சம்முக்கு இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் இருந்ததுனாவே அதை டைரக்ட் சம்முன்னு சொல்லுவோம்ப்பா. ஏ அண்ட் பிங்கிறது வெக்டார் ஸ்பேஸ் வியினோட சப்ஸ்பேஸாக இருந்தது அப்படின்னா A ப்ளஸ் பிங்கிறது V அப்படிங்கிறது இருக்கணும். அண்ட் A இன்டர்செக்ஷன் B வந்து செட் இஸ் கண்டெய்னிங் 0 அப்படின்னு இருக்கணும். இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா V ஈக்குவல் டு A ரிங் சம் B அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் V கேன் பி யூனிக்லி எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபார்ம், இந்த மாதிரி இருக்கணும். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறது சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து பார்த்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஏங்கிறது வந்து AB0 அப்படின்ட்டுருக்கு, பிங்கிறது வந்து 00Cன்னு இருக்குது. சரியா, இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் பிங்கிறது செட்டு 0. அப்போ V ஈக்குவல் டு A, ஏற்கனவே நம்ம என்ன அசம்ஷன் எடுத்துக்கலாம்னா V ஈக்குவல் டு ABCன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பண்ணும்போது இது V3 ஆஃப் Rன்னு வரும். சரியா, அப்புறம் M3 ஆஃப் 3Rன்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் வந்து 3. சரியா, அப்படிங்கும்போது பார்க்குறீங்க மேட்ரிக்ஸ் செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸஸ். ஆக்சுவலாக இது M2 ஆஃப் மேட்ரிக்ஸஸ் 2 தான், 2/2 ஆர்டரில் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா இது M3 கிடையாதுப்பா, இது M2. சரியா, இப்போ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இது M2 ஆஃப் Rங்கிறது A ப்ளஸ் பிக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது Vங்கிறது வெக்டார் ஸ்பேஸு. ஆனால் V/Wங்கிறத எடுத்துக்கும் போது இதை இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. V/Wங்கிறது W ப்ளஸ் V அப்படிங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. அப்போ V/Wங்கிறது வந்து வெக்டார் ஸ்பேஸா அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சரியா, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். இதை வச்சு சொல்லும்போது அந்த V/Wங்கிறது வந்து ஒரு கோஷன்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா ஒரு கோஷன்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பாருங்கள். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V and Wங்கிற ரெண்டு வெக்டார் ஸ்பேசஸ் எடுத்துக்கிறோம். ஃபீல்டு Fல மேப்பிங் Tங்கிறது V to W. இது வந்து ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லும்போது இஃப் த கண்டிஷன் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ ஹோமோமார்ஃபிசம் எப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஹோமோமார்ஃபிசம் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சொல்லலாம். இதை T is 1:1னா மோனோமார்ஃபிசம், ஆன்-டூன்னு பார்த்தீங்கன்னா எஃபிமார்ஃபிசம், அப்புறம் வந்து T is 1:1 ஆன்-டூ ரெண்டுமே இருந்ததுன்னா ஐசோமார்ஃபிசம். ஐசோமார்ஃபிசம்னா ரெண்டு வெக்டார் ஸ்பேஸஸும் ஐசோமார்ஃபிக்காக இருந்ததுன்னா. அடுத்தது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து T, அதாவது மேப்பிங் ஃப்ரம் T V to F வரைக்கும் இருக்குது. மேப்பிங் T ஃப்ரம் V to Fன்னு இருந்ததுன்னா அது வந்து லீனியர் ஃபங்க்ஷனல். சரியா, இப்போ T ஃப்ரம் V to Wவில் வந்து T ஆஃப் Vங்கிறது 0வாக இருந்தது அப்படின்னா இது வந்து ட்ரிவியல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். சரியா, அடுத்தது T ஆஃப் V ஈக்குவல் டு Vனே இருந்ததுன்னா அது ஐடென்டிட்டி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரியாப்பா, அது மாதிரி
விங்கிறது வெக்டார் ஸ்பேஸ், அந்த டி ஃப்ரம் வி டு வி பை டபிள்யூனா நம்ம அந்த ப்ளஸ்ஸை வச்சு இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா வி பை டபிள்யூனா என்ன பண்ணலாம், வி ப்ளஸ் டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்குவோம். அதே மாதிரி அடுத்தது எஃப் அண்டு ஜிங்கிறது 2 இருந்தது அப்படின்னு சொன்னால் எஃப் அண்டு ஜின்னு சொல்லும்போது இது என்னென்னா டி ஆஃப் என்ன சொல்லுவோம், எஃப் ப்ளஸ் ஜிக்கு என்ன வரும், அப்புறம் டி ஆஃப் ஆல்ஃபா எஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன வருங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தான்ப்பா இந்த சிமிலர் இது ஒவ்வொரு 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதே மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து விங்கிறது வந்து வெக்டார் ஸ்பேஸ் வி அண்ட் டபிள்யூங்கிறது ரெண்டுமே வெக்டார் ஸ்பேசஸ்ன்னு சொல்லும்போது கர்னல் ஆஃப் டீன்னு ஒன்று டிஃபைன் பண்ணுவோம். அது எப்படி சொல்கிறோம்னா செட் ஆஃப் ஆல் வி சச் தட் வி பிலாங்ஸ் டு டி அண்ட் டி ஆஃப் வி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லும்போது இதை டினோட்டட் பை நம்ம என்ன சொல்லணும்னா கர்னல் ஆஃப் டீங்கிறது KER டீன்னு கொடுப்போம். அதாவது கர்னல் ஆஃப் டீ ஷார்ட் ஃபார்மாக இப்படி சொல்லுவோம். இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கர்னல் ஆஃப் டீங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம்ல அதில் வந்து வீனே வரும். கர்னல் ஆஃப் டீங்கிறது 0ன்னு ஒரு செகண்ட் எக்ஸாம்பிளில், 5th எக்ஸாம்பிளில் செட் ஆஃப் ஆல் கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸாக வரும். அது என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதை கர்னல் ஆஃப் டீயை பேஸ் பண்ணி தான் இப்போ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம்ங்கிறது வருது. கர்னல் ஆஃப் டீங்கிறது வந்து இது எப்படின்னா வி அண்ட் டபிள்யூங்கிறது வெக்டார் ஸ்பேசஸ்ன்னு சொன்னோம்னா டி ஃப்ரம் வி டு டபிள்யூங்கிறது எப்பிமார்ஃபிசம். எப்பிமார்ஃபிசம்னா என்ன சொல்லுவோம், 1 to 1 ஆன் டு எல்லா கண்டிஷன்ஸும் வரக்கூடியது. கர்னல் ஆஃப் டி அப்படிங்கிறது கர்னல் ஆஃப் டி ஈக்குவல் டு வின்னு எடுத்துட்டோம்னா இட்ஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி. இது வந்து இதனுடைய சப்ஸ்பேஸ் ஆஃப் வி ஃபஸ்ட் கண்டிஷன். அடுத்தது வி பை V1ங்கிறது ஐசோமார்பிக் டு டபிள்யூ. சரியா, இப்போ V1ன்னு எடுத்துட்டோம்னா கர்னல் ஆஃப் டீங்கிறது இந்த மாதிரி வரும். அப்போ கிளியர்லி இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா டி ஆஃப் 0ங்கிறது 0. அப்போ 0ங்கிறது கர்னல் டீயில் இருக்குது. கர்னல் டி வந்து ஆல்ரெடி நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா V1ன்னு சொல்கிறோம். V1ங்கிறது வியில் எடுக்கப்பட்ட நான் எம்டி சப்செட். சரியா, அப்போ அதை வச்சு சொல்லும்போது யூவிங்கிறது கர்னல் ஆஃப் டீயில் எடுத்துக்கிறீங்கன்னா ஆல்ஃபா பீட்டாங்கிறது எஃப்ல எடுத்துக்கிறீங்கன்னா டி ஆஃப் யூங்கிறது வி ஈக்குவல் டு 0. அதே மாதிரி டி ஆஃப் விங்கிறது 0. அப்போ டி ஆஃப் ஆல்ஃபா யூ ப்ளஸ் பீட்டா வி ஈக்குவல் டு இதை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் யூனா ஆல்ஃபா இன்ட்டு 0 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 0 ஈக்குவல் டு 0. அப்போ இதுவும் நமக்கு 0ன்னு வருது. அப்போ கர்னல் ஆஃப் டீங்கிறது இதனுடைய சப்ஸ்பேஸ் ஆஃப் வி தான். சரியாப்பா, இதை வச்சு எப்பிமார்ஃபிசம்னு சொல்லியிருக்காங்களா, அதை ப்ரூவ் பண்ணணும் போது நமக்கு 1 to 1 ஆன் டு வா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் நம்ம. அதுக்கு வந்து இதே மாதிரி ஃபைங்கிறது வந்து வி பை V1 ஃப்ரம் அதாவது வி பை V1லேருந்து W வரைக்கும் இருக்கிற மாதிரி. அப்போ ஃபை ஆஃப் V1 ப்ளஸ் விங்கிறது டி ஆஃப் வின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபை இஸ் வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லும் போது இப்படி எழுதிக்கலாம் ஈக்குவல் டுல. அடுத்தது வந்து டி ஆஃப் V1 ப்ளஸ் டபிள்யூங்கிறது வந்து இந்த டி ஆஃப் விக்கு பதிலாக. சரியா, அது மாதிரி இதை எழுதிட்டு எக்ஸ்பாண்டட் கொண்டு வந்தீங்கன்னா டி ஆஃப் V1 வந்து நமக்கு 0ன்னு ஆல்ரெடி தெரியும். அப்போ டி ஆஃப் டபிள்யூ மட்டும் இதில் வரும். சரியாப்பா, அப்புறம் ஃபை ஆஃபில் எடுக்கும்போது இது ஃபை ஆஃப் இது வந்து என்னென்னா இஸ் 1 to 1. சரியா, அடுத்தது ஆன் டு, அதாவது 1 to 1 ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னங்கிறத நீங்கள் +1 +2 படிச்சிருப்பீங்க. அது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை படிங்க. அப்புறம் இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபை இஸ் அ ஹோமோமார்ஃபிசம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா டி இஸ் ஆன் டு 1 ஆன் டூ அப்படின்றது தேர் எக்ஸிஸ்ட். ஆன் டூனா ஒரு விங்கிறது வந்து கேபிட்டல் விலேருந்து எடுக்கப்பட்டதாக இருந்ததுன்னா சச் தட் என்ன சொல்லலாம், டி ஆஃப் வி ஈக்குவல் டு டபிள்யூ. அப்போ ஃபை ஆஃப் V1 ப்ளஸ் வி ஈக்குவல் டு டபிள்யூன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபை ஆஃப் V1 ப்ளஸ் விங்கிறதும் வி. இது ரெண்டுமே சேம் ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வி பை V1லேருந்து ஆன் டு 1 to 1 இருக்கணும், ஆன் டூவும் இருக்கணும். ரெண்டுமே இருந்ததுன்னா அது ஐசோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். அது ரிலேட்டடாக A ப்ளஸ் பி பை பி ஐசோமார்ஃபிக் டு பி பை ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரம் வந்திருக்குப்பா. இது வந்து ஏ ப்ளஸ் பி பை பி ஏங்கிறத இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபார்மில் வந்து எஃப்ங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து, அதாவது ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் பி டு ஏ ப்ளஸ் பி பை ஏ அப்படின்றதுனா இதில் எஃப் இஸ் ஆன் டூன்னு சொல்லும் போது என்னென்னா அதனுடைய கன்சிடரபிள் இமேஜஸ் இருக்கிற மாதிரி எஃப் ஆஃப் B1 ப்ளஸ் B2ன்னு சொல்லும் போது அது எப்படி எக்ஸ்பாண்ட் ஆகுது, எஃப் ஆஃப் B1 ப்ளஸ் எஃப் ஆஃப் B2ன்னு வருது. அதே மாதிரி எஃப் ஆஃப் ஆல்ஃபா B1ங்கிறது ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் B1ங்கிறது சொல்லுவோம். சரியா, அது மாதிரி இதை வந்து சிம்பிளிஃபைடாக இந்த மாதிரி கொண்டு வாங்க. அதே மாதிரி எஃப் ப்ளஸ் ஜியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் விங்கிறது எப்படி லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் ஆல்ஃபா இன்ட்டு எஃப் ஆஃப் விங்கிறது எப்படி அப்படிங்கிறது இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்கப்பா. ஸ்பேன் ஆஃப் அ செட் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த டெஃபினேஷனு. ஸ்பேன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த வெக்டார்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த லீனியர் காம்பினேஷனில் ஃபைனைட் செட் ஆஃப் எலமெண்ட்ஸாக இருந்ததுன்னா அது லீனியர் ஸ்பேன்னு சொல்லும்.
இது தெரியும் நமக்கு லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆல்ஃபா 1 v1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 v2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா n vnன்னு தெரியும். இதை வச்சுட்டு இது லீனியர் ஸ்பேன்னு எப்போ சொல்கிறோம்னா இந்த லீனியர் காம்பினேஷன்ஸில் வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் அத்தனையுமே ஃபைனைட் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸாக இருந்ததுன்னா அது லீனியர் ஸ்பேன். சரியா? அந்த லீனியர் ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லீனியர் ஸ்பேனுக்கு எல் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம். எல் ஆஃப் எஸ்ஸும் வந்து வியினுடைய சப்ஸ்பேஸா, அப்புறம் எஸ் இஸ் கண்டெய்ன் இன் எல் ஆஃப் எஸ்ஸா அப்படிங்கிறது வந்து அதே யூஷுவல் ப்ரொசீஜர் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை பேஸ் பண்ணி இந்த இதில் சொல்லக்கூடியதுப்பா. சரியா? எல் ஆஃப் எஸ்ஸுங்கிறது வந்து இட்ஸ் சப்ஸ்பேஸு ஸ்பேண்டுன்னு சொல்லலாம், அல்லது ஜென்ரேட்டட் பை த செட் எஸ். அதுக்கு ரிலேட்டடாக 2-3 எக்ஸாம்பிள்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் தியரம் ஒன்று பாருங்கள். லெட் வி பி எ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்டு எஃப்னு சொல்லும்போது எஸ் அண்ட் டிங்கிறது கண்டெய்ன்ட் இன் வி அப்படின்னா எஸ் கண்டெய்ன்ட் இன் டின்னு சொல்லும்போது லீனியர் ஸ்பேன் எல் ஆஃப் எஸ்ஸும் கண்டெய்ன்ட் இன் எல் ஆஃப் டி சொல்லுவோம். எல் ஆஃப் எஸ் யூனியன் டி வந்து இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எஸ் ப்ளஸ் எல் ஆஃப் டி, அதாவது யூனியனாக ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி எழுதிப்போம். எல் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஸ் இஸ் அ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி அப்படிங்கிறதையும் நம்ம டிஃபைன் பண்ணணும். அதில் பாருங்கள், இப்போ ப்ரூஃபில் பாருங்கள், எஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் டின்னு சொல்லும் போது எஸ்ஸுங்கிறது எல் ஆஃப் எஸ்ஸில் எடுக்கப்பட்டது. அப்போ கண்டிப்பாக ஒரு பாலினாமியல் லீனியர் காம்பினேஷன்ஸில் எழுதுவோம். சரியா? அந்த லீனியர் காம்பினேஷன்ஸ் ஃபைனைட்டா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஃபைனைட்டுன்னு சொல்லும்போது n வரைக்கும் n டேர்ம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இது ஃபைனைட். அப்போ அதை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லக்கூடிய எல் ஆஃப் எஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் எல் ஆஃப் டிங்கிறது இது ஓகே. அடுத்தது எல் ஆஃப் எஸ் யூனியன் டியை வந்து நீங்கள் ப்ளஸ் கேட்டகரியில் எழுதணும். எஸ்ஸுங்கிறது ஆல்ஃபா 1 S1 ஆல்ஃபா 2 S2 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா எஸ்ஸுங்கிறது எஸ் யூனியன் டியில் எடுத்துப்பீங்க, ஆல்ஃபாங்கிறது வந்து எஃப்பில் எடுத்துப்பீங்க. அது மாதிரி எடுத்துக்கும் போது இதை வந்து லீனியர் காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணி பார்த்துட்டு ஆல்ஃபா 1 சம்மந்தமானது ஆல்ஃபா 1லேருந்து ஆல்ஃபா எம் வரைக்கும், அப்புறம் ஆல்ஃபா எம் ப்ளஸ் 1லேருந்து ஆல்ஃபா என் வரைக்கும். ஆல்ஃபா எம் வரைக்கும் இருக்கக்கூடியது எல் ஆஃப் எஸ்ஸில் வரக்கூடியது. அடுத்தது வந்து ஆல்ஃபா எம் ப்ளஸ் 1லேருந்து வரக்கூடியது எல் ஆஃப் டி. அப்போ எல் ஆஃப் எஸ் யூனியன் டியை வந்து எல் ஆஃப் எஸ் ப்ளஸ் எல் ஆஃப் டிங்கிறது எழுதிக்கலாம். அதை வச்சு பார்க்கும்போது எல் ஆஃப் எஸ் இஸ் கண்டெய்ன்ட் இன் திஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுவும் அதே மாதிரி இது கண்டெய்ன்டு. ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து என்ன சொல்லிக்கலாம், இந்த ஏற்கனவே உள்ளதில் வந்து எஸ் யூனியன் டி வந்து கண்டெய்ன்ட் இன் எப்படின்னு வரும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல் ஆஃப் எஸ் எல் ஆஃப் டியும் வந்து கண்டெய்ன்ட் இன் எஸ் யூனியன் டின்னு வரும்போது இது உள்ளார இருக்குது, அல்லது இந்த எஸ் யூனியன் டி இது உள்ளார இருக்குங்கும் போது ஆல்மோஸ்ட் என்னன்னு வரும், நமக்கு ஈக்குவல்னு வந்துடும். சரியா? அப்புறம் எல் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எபோவ் தியரத்தில் வந்து இந்த முன்னாடி உள்ள தியரம் படி எல் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னு சொன்னோம்னா இது ஆல்மோஸ்ட் சப்ஸ்பேஸ் தான். அப்போ அது மூலயமா சொல்லும்போது எஸ்ஸுங்கிறது வியினுடைய சப்ஸ்பேஸ் தான். அப்போ ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ் எஸ்ஸுங்கிறத எடுத்துட்டோன்னா அதுவும் ஒரு சப்ஸ்பேஸஸாக தான் இருக்க முடியுமே தவிர இது ஒரு ஸ்பேஸ் அப்படின்னா அதே வெக்டார் ஸ்பேஸ் வின்னு சொல்லும் போது எஸ்ஸுங்கிறது சப்ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம்னா ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ் எஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சப்ஸ்பேஸாக இருந்தாலும் அதுவும் அதனுடைய சப்ஸ்பேஸாக தான் இருக்க முடியும். அப்போ எல் ஆஃப் எஸ்ன்னு சொல்லக்கூடிய லீனியர் ஸ்பேன் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ் சப்ஸ்பேஸ் எஸ்ன்னு சொன்னோம்னா எல் ஆஃப் எஸ்ஸும் வந்து எஸ் தான். அதே மாதிரி எல் ஆஃப் எஸ்ஸுங்கிறது எல் ஆஃப் எஸ்ன்னு நம்ம சொல்லலாம் இது மூலிமா. சரியா? வேறு எதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா பாருங்கப்பா. ஜஸ்ட்டு நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு நோட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். எதாவது டவுட்ஸ்னால் கொஞ்சம் மெசேஜ் பண்ணி கேளுங்க. எதுவும் புரியலண்ணா. தேங்க்யூப்பா.